வந்து கறி தோசை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இது வந்து மீன் குழம்பு, இது வந்து சாம்பார், இது வந்து தேங்காய் சட்னி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தோசை தான் ஆக்சுவலாக இது. ஸோ சிக்கன் மேலே வந்து அப்படியே கிரேவி ஆக்கி அரைச்சி அதை கிரேவி ஆக்கி அழகாக வந்து இது பண்ணி தனியாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 ரேஞ்சில் வரும் ரேட்டு. ஸோ இதை வந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து பசி தீர்ந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு தோசை நான் சாப்பிட்டதே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அல்டிமேட்டா இருக்கு, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. சிக்கனே சாஃப்டா இருக்கும். ஸோ சிக்கன் வந்து அரைச்சி அதை வந்து தோசையில போட்டு தான் இருக்காங்க. தோசையும் சாஃப்டா இருக்கும், அதுக்கு சிக்கன் சாஃப்டா இருக்கும். அதை சாப்பிடும் போது அவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. இன்னொரு விஷயம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இட்லி எல்லாருமே தரும்போது சிக்கன் குழம்பு அண்ட் ஆல்சோ மீன் குழம்பு தருவாங்க. சாம்பார் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணா சாம்பார் தருவாங்க. ஸோ இது வந்து மற்ற கடையும் தர மாட்டாங்க, நம்ம கடையும் தராங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரேட்டு தான். அண்ட் முக்கியமாக வரப்போனா பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா ரேட்டு தான். இங்க யாருமே கொடுக்காத ரேட்டு 10 ரூபாய், யாருமே கொடுக்கல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, அண்ட் ரேட்டும் கம்மியா இருக்கு. அதான் அல்டிமேட்டு. செம்மையா இருக்கு. சிக்கன் அந்த லேயரா உள்ள போகும்போது செம்மையா இருக்கு. சிக்கன் அப்படியே குழம்பா அப்படியே அரைச்சு அந்த குழம்பு அந்த சால்னா ஊத்தி குழம்பு போட்டு ஒண்ணு அப்படி மிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரான் தோசை இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பொடி தோசை இருக்கு. பொடி தோசை எல்லா இதுலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிக்கன் தோசை, பிரான் தோசைலாம் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நம்ம கடையில் இருக்கு. அது வந்து கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் இருக்கு. ஸோ கிராப் லாரிபாப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு. மற்ற இடத்துல கொடுக்குறதா ரேட்டு கம்மியாகவும் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்தபோது நம்ம நண்பர்களை பார்த்தேன். ஸோ இங்க வந்து சீர்காழிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். பிரதர் சொல்லுங்க, சீர்காழிலேருந்து சென்னைக்கு போறீங்க? இல்லை, சென்னையிலேருந்து சீர்காழி வந்திருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க இந்த கடைக்கு ப்ரிஃபர் பண்ணி, ஏன்னா எவ்வளோ கடை இருக்கு இந்த கடை, கடை பார்த்து டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். டிஃபரெண்டா இருக்கிறதுனால வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. கேட்ட மாதிரி ரைஸ் போட்டு கொடுத்தாங்க. ஓகே. மற்ற கடையோட ரேட்டு கம்மி. பெரிய பெரிய கடைலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து அவ்வளோ நிறைய இருக்கும். அந்த கடையோட கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மி. ஓகே, கரெக்டா. டேஸ்ட் நல்லா வந்து சாப்பிடலாங்களா? கண்டிப்பா சாப்பிடலாம். ஓகே. நம்ம கடைக்கு வரலாம்னா எதுக்காக வரலாம்? எதுக்காக வரலாம்? சாப்பாடு மெயின், எல்லாத்துக்கும் சாப்பாடு தானே நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த தோசை ஃபேமஸ் அப்படின்னு தெரிஞ்சு, ஏன்னா இந்த தோசை நான் வெளில சாப்பிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா ஹோட்டல் தான் சிக்கன் தோசை ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா கேட்டு தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ஒன்று இருக்குல்ல, இது வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ரைஸ் ஓகே, ரைஸ் நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. சொன்ன மாதிரி போட்டு கொடுத்தாங்க. நீங்க நிறைய டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க, சாப்பிடுங்க. அஜினமோட்டோ தான் இது பண்ணுவாங்க. அஜினமோட்டோலாம் எது போனோம்னா அதுக்கு தகுந்த மாரி தான் கேட்டோம். ஜாஸ்தி நார்மல் காசுலாம் அப்படின்னா அவங்க சொன்ன மாரி நடந்துக்கிட்டாங்க. மற்ற கடையிலாம் சொன்னா அவங்க ஹெல்த்தியா பண்ணி தராங்க. உடம்பு ஹெல்த்தியா சாப்பாடு தானே நம்ம மெயின், அதுக்கு தகுந்த மாரி பண்ணி தராங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொல்றதுலேருந்தே தெரியும். ஸோ எவ்வளோ வந்து ஹைஜீனா பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ வந்து கேட்டவுடனே டக்குன்னு சர்வ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்களா, பாண்டிச்சேரி ரோட தாண்டி கரூர் பாண்டிச்சேரி ரோடு போறீங்கன்னா கண்டிப்பா நம்ம கிருமாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நம்ம கடை இருக்கும். ஒரு 4-5 கடை தள்ளி இருக்கும். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. ஸோ நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ராஜவிருந்து. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே ராஜவிருந்து தான் உண்மையிலே. ஸோ ஒன் டைம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.